அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சொல்லாடல் நிகழ்விற்கான தலைப்பு ஔவையார் தந்த நீதி நூல்களில் கருத்தாளம் மிக்கது ஆத்தி சூடியா கொன்றை வேந்தனா மூதுரையா. இவற்றுள் கருத்தாளம் மிக்கது ஆத்தி சூடிதான் என்று உறுதி செய்ய உங்கள் முன் வந்துள்ளேன். சிறுவர்களுக்கு ஏற்ற வகையில் அறக்கருத்தினை புகட்டும் முகமாக ஔவையாரால் படைக்கப்பட்ட நீதி நூல் ஆத்திசூடி என்றால் அது மிகையல்ல. 2-3 சொற்களுக்குள் அறக்கருத்தினை புகுத்தியுள்ள பாங்கினை என்னவென்று சொல்வது? அறம் செய்ய விரும்பு, தர்மத்தை செய்வதற்கு நீ ஆசைகொள் என்று சூடியின் ஆரம்பமே அறத்தை பற்றி சொல்கிறது. 6வது சினம், ஒருவர் மனதில் குறைய வேண்டியது கோபம் என்றார். ஈவது விளக்கேல், ஒருவர் பிறருக்கு கொடுப்பதை நீ தடை செய்யாதே. அவ்வாறு தடை செய்தல் ஒரு பாவமான செயல் என்பதை இவ்வறக்கருத்து வலியுறுத்துகிறது. ஊக்கமது கைவிடல், எந்தொரு விடயமானாலும் அது படிப்பானாலும் சரி, பணம் தேடுவதானாலும் சரி, ஊக்கமெடுக்க வேண்டும். ஐயமிட்டு உணவை தேவையானவர்களுக்கு கொடுத்து உண்பாயாக. ஒப்புரவு ஒழுகு, தேசத்தோடு ஒத்துவாள், ஊருடன் கூடிவாள். உலக நடைமுறையை அறிந்து அதற்கேற்ப நாட்டில் உள்ள மக்களுடன் ஒற்றுமையாக இணைந்து வாழ வேண்டும். ஓதுவது ஒளியேல், நூல் பலகல். நூல்களை படிப்பதை நீ விட்டுவிடாதே. படிப்பு ஒரு மனிதனை முழு மனிதன் ஆக்கிறது. ஆத்தி சூடி கூறும் அறக்கருத்துகள் இவை. இறுதியாக அறக்கருத்து ஒன்றை கூறி விடை பெற விரும்புகிறேன். மீதும் விரும்பேன், அளவுக்கு அதிகமான உணவை விரும்பாதே. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாகும் வாய்ப்பு உள்ளதல்லவா? நானும் அளவுக்கு மீறாமல், அதாவது எனக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தை ஔவையார் தந்த நீதி நூல்களில் கருத்தாளம் மிக்கது ஆத்திசூடியே 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 என்ற அறுதியும் உறுதியுமாக கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சொல்லாடல் நிகழ்விற்கான தலைப்பு ஔவையார் தந்த நீதி நூல்களில் கருத்தாளம் மிக்கது ஆத்திச்சூடியா கொன்றை வேந்தனா மூதுரையா. இவற்றுள் கருத்தாளம் மிக்கது கொன்றை வேந்தனே என்று உறுதி செய்ய உங்கள் முன் வந்துள்ளேன். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், தாயிற் சிறந்ததோர் கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என நாம் இப்புவியில் தோன்ற காரணமாக இருந்த எம் தாய் தந்தையின் முக்கியத்துவத்தை கூறும் கொன்றை வேந்தன். சீரை தேடின் ஏரை தேடு, மேளிச்செல்வம் கோளைபடாது, தொழுதூன் சுவையின் உழுதூன் இனிது. தொழில் செய்து கிடைக்கும் பணத்தில் உண்பதை விட உழுது பயிர் செய்து உண்பதே இனிது. இங்கு விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. பையச் சென்றால் வையத்தாங்கு. நிதானமாக அவசரப்படாமல் யோசித்து செய்யும் எந்த காரியங்களும் தோல்வியடைய வாய்ப்பே இல்லை, வெற்றி நிச்சயம். பதறாத காரியம் சிதறாது, மெல்ல பாயும் நீர் கல்லையும் உடைக்கும் இல்லையா? அடுத்து முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். எதை நாம் செய்கிறோமோ அதுவே எமக்கு திரும்ப கிடைக்கும். வினை விதைத்தவன் வினையறுப்பான், திணை விதைத்தவன் திணையறுப்பான் என்ற ஆன்றோர் வாக்கையும் உங்கள் முன்னிலையில் கூறிக்கொண்டு நான் இதுவரை கூறிய அறக்கருத்துக்களில் இருந்து ஔவையார் தந்த நீதி நூல்களில் கருத்த
கருத்தாளம் மிக்கது கொன்றை வேந்தனே கொன்றை வேந்தனே கொன்றை வேந்தனே என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சொல்லாடல் நிகழ்விற்கான தலைப்பு ஔவையார் தந்த நீதி நூல்களில் கருத்தாளம் மிக்கது ஆத்தி சூடியா கொன்றை வேந்தனா மூதுரையா. இவற்றுள் கருத்தாளம் மிக்கது மூதுரைதான் என்று உறுதி கூறவே உங்கள் முன் வந்துள்ளேன். முதுமையான உரைகளை கொண்டிருப்பதனால் மூதுரை என்ற பெயரையும், வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் என நூலின் காப்புச்செயுள் அமைந்துள்ளதனால் வாக்குண்டாம் எனவும் இந்நூல் போற்றப்படுகிறது. தமிழ் இலக்கியம் தரும் நீதி நூல்களின் தொகுப்பின் மிக முக்கிய இடத்தினை பிடித்து மீண்டும் மீண்டும் அச்சிடப்பட்ட நூல்களில் இதுவும் ஒன்றாக விளங்குகிறது. 30 வெண்பாக்களை கொண்ட இந்நூலில் மனித வாழ்வை மேன்மை அடையச் செய்யக்கூடிய பல அறக்கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன. நன்றி ஒருவர்க்கு செய்த கால் அந்நன்றி என்று தருங்கொள்ளன வேண்டா, நின்று தளரா வளர்த்தெங்கு தாளுண்ட நீரை தலையாலேதான் தருதலால். நல்லவனுக்கு உதவி செய்தால் அது வீணாகாது, நன்றியுடன் பிரதியுபகாரம் செய்வான். மேலும் நல்லார் ஒருவர்க்கு செய்த உபகாரம் கல்மேலெழுத்து போல் காணுமே, அல்லாத ஈரமுள்ள நெஞ்சத்தார்க்கு இந்த உபகாரம் நீர்மேலெழுத்துக்கு நேர். அதாவது நல்லவர்களுக்கு செய்யும் உதவி கல்லில் செதுக்கிய எழுத்து போல் நிலைத்து நிற்கும். தீயவர்களுக்கு செய்யும் உதவியினால் ஒரு பயனும் இல்லை. அடுத்த அறக்கருத்திற்கு செல்வோம். கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள், சபை நடுவே நீட்டு ஓலைவாசியா நின்றான் குறிப்பறிய மாட்டாதவன் நன்மரம் என்றும், மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனில் கற்றோன் சிறப்புடையன், மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு. மூதுரை கூறும் இவ்வெண்பாக்கள் மூலம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதை காண்கிறோம். எனவே இங்கு நான் கூறியுள்ள அறக்கருத்துகளில் இருந்து ஔவையார் தந்த நீதி நூல்களில் கருத்தாளம் மிக்கது மூதுரையே 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 என்று உறுதியாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.